நான் அவங்க அப்பாட்ட சேர்ந்ததே அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது ஒரு டைரக்டர் சங்கர் சார் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தார். நண்பர்கள்னு ஒரு ஃபிலிமு அதெல்லாம் ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்தே விஜய் சார் எனக்கு தெரியும். அவர் +2 முடித்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகிறாரு. அப்போ அதுக்கப்புறம் நாளை திருப்புன்னு ஒரு படம் அவரை வச்சு நாங்கள் அறிமுகப்படுறோம். அந்த முதல் படத்தில் அவர் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கிறாருங்கிறது தெரியும். அது சினிமாவை எவ்வளோ தூரம் நேசித்தாருங்கிறது தெரியும். டப்பிங்லாம் ஒரு ரீல் போட்டாங்கன்னா ஒரு புது நடிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 முறை டேக்கு 20 டேக்கெலாம் போய் தான் பேசுவாங்க. ஆனால் விஜய் சார் இல்லை, ஒரு ரீல் போட்டால் ஃபுல் டைலாக்கும் ஃபுல் பிக்சருடைய வசனத்தையும் ஒரே டேக்கில் பேசி முடிச்சிட்டார். ஸோ அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு சினிமாவில் பெருசாக வருவார் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட் அப்போவுமே நமக்கு தெரியும். உங்களுக்கு அப்போ தோணுச்சா சார் தமிழன் பார்ட் 2வும் எடுத்துடலாம் அப்படின்னு? கண்டிப்பாக அது எனக்கு இப்போ கூட அந்த ஐடியா இருந்துட்டு தான் இருக்குது.